ராகினிக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் வரணும். அதுக்கு நெகட்டிவ் அப்ரோச் பண்ணி தான் சரி பண்ணணும். சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராகினி கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. யார? இந்த ஐஸ் விக்கிறவனையா? ஐயோ, இவன் இல்ல தாத்தா. அவன் எப்படி கட்டிப்பா? நமக்கு தேவை ராகினி மனச மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அதுக்காக தான் தாத்தா இந்த ஏற்பாடு. இவன் மாப்பிள்ள இல்லன்னு எங்களுக்கும் தெரியும். நீங்களே நினைச்சு பாருங்க, இவனை போய் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு நான் கூட்டு வருவேனா? இது ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். கதிர், இதுதான் கடைசி. இன்னொரு தடவை இப்படி நடந்ததுன்னா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். பாத்துக்கோ. மீசமாமா ரங்கியும் டாக்டரா ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு போகுது. டேய் முடியலடா. அதான் டாக்டர் இருக்காங்கல்ல. என்ன பண்ண போட்டேனா? சும்மா இருடா. எல்லாருக்கும் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அத்தா, ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். 8க்கு கால் பண்ணுங்க. கதிர் தம்பி, சொல்லுங்க. அண்ணே, அங்க ராகினி செம்ம கோவத்துல வந்துகிட்டு இருக்கா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, நல்லதுண்ணே. அவ என்ன பண்றான்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க தம்பி. சரிண்ணே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், நான் கேள்விப்பட்டது உண்மையா மேடம்? என்ன கேள்விப்பட்டீங்க? என்ன மேடம் சொல்றது, நானே டென்ஷன் ஆயிட்டேன் மேடம். என்ன இருந்தாலும் என்ன கேள்விப்பட்டீங்க அத முதல்ல சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் குல்ஃபி ஐஸ் விக்கிறவன் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டானே மேடம். என்ன கொடுமை மேடம். மேடம், அவனை சும்மாவை விட்டீங்க. ஷட் அப். யார் சொன்னது? யாரே சொன்னது இதெல்லாம்? சாரி மேடம். இடியட். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். அமைதி இல்ல, அடக்கம் இல்ல, பொறுமை இல்ல. மொத்தத்துல இது பொண்ணே கிடையாது. நீ இப்படி அடங்கா அப்படியா இருந்தா என் குல்பி ஐஸ் பிசினஸ் எப்படி கவனிக்கிறது? எனக்கு என் பிசினஸ் தான் முக்கியம். அதனால நீ ரிஜெக்ட், ரிஜெக்ட், டோட்டல் ரிஜெக்ட். பேசு பேசு. மேடம், அவருக்கு என்ன தைரியம்? குல்ஃபி ஐஸ் விக்கிறவரு உங்களை பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாராமே. அவரை நீங்க சும்மாவா விட்டீங்க? ஏன் மேடம் அப்படி சொன்னாரு? நீங்க ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்லையே. பேசாம போயிடு. டென்ஷன் பண்ணாம போனீனா உனக்கு நல்லது. போ. இல்ல மேடம், அவரே ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா வேற யாரு உங்களை? போதும் போ. இன்னொரு வார்த்தை பேசுன மேடம்